ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ப்ளவுஸ் தான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 36 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் டீப் நெக் வச்சு பெல்ட் வச்சு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தில் பேக் பார்ட்டை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். லென்த் வைஸ் ஒரு தடவை மடிச்சுட்டு ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி கிளாத்தை போட்டிருக்கேன். கிளாத்தை நீட்டாக அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ரா எட்ஜஸ்க்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கே என் ப்ளவுஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் சீம்காக ஆட் பண்ணி 15 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 15 இன்ச்சில் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் மேலே ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து வேஸ்ட் ரவுண்டில் மடித்து தைக்கிறதுக்காக, மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு. டீப் நெக் வைக்க போகிறோம், அதனால் நான் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் லென்த் 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் லைன் போட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் 36 இன்ச்சு. இப்போ 4ஆல் டிவைட் பண்ணி தான் மார்க் பண்ணுவோம். ஸோ 9 இன்ச் வரும். ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜினுக்காக 1.5 இன்ச் மார்ஜினு. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சுக்கு ஒரு டாட் கம்மியாக வருது. அடுத்து வேஸ்ட் ரவுண்டு இடுப்பு சுற்றளவு 32 இன்ச்சு. அதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 இன்ச் வரும். ப்ளஸ் ஒரு 1 இன்ச் நம்ம டாட்காக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் மார்ஜினுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இதை மார்க் பண்ணி பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. நெக் வித் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது வந்து பேக் பார்ட்காக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ரெடி ஹைட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. இங்கே நான் 2.5 இன்ச் அதிகமாக எடுத்து 16.5 இன்ச்சாக எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம பெல்ட்டு ஸ்டிச் பண்ணுவோம், அதனால் எக்ஸஸாக எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 16.5 இன்ச் எடுத்திருக்கேன். கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். இது வேஸ்ட் ரவுண்டில் மடித்து தைக்கிறதுக்காக. ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் ஜாயினிங்க்கு. ஷோல்டர் 5.5 இன்ச்சு. ஆர்ம் ஹோல் லென்த் 5.75 இன்ச்சு. சேம் பேக் பார்ட்டில் மார்க் பண்ண அதே மார்க்ஸை தான் இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கேன். எல் லைன் வரைஞ்சிட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் லைன் ஒரு 1/2 இன்ச் குழிவாக மார்க் பண்ணி கட் பண்ணணும். அது வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அடுத்து செஸ்ட் ரவுண்ட் 9 இன்ச்சு. மார்பு சுற்றளவு 9 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் மார்ஜினுக்கு. அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். 32 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 இன்ச் கிடைக்கும். ப்ளஸ் 1.5 இன்ச் மார்ஜின் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டும் நம்ம பேக் பார்ட்டில் எப்படியும் 1 இன்ச்சு இந்த எல் கார்னர்லேருந்து மார்க் பண்ணி பண்ணமோ அதையே தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் பேக் பார்ட்டில் என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருந்ததோ அதையே தான் திருப்பி இங்கேயும் பண்ணியிருக்கோம். இனி மார்க் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் பார்ட்கான மெஷர்மெண்ட்ஸு. கீழே வர பட்டியை மார்க் பண்ணுறக்கு மேலே ஷோல்டர்லேருந்து 13 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அடுத்து எப்பவும் போல் நம்மளோட பிரின்சஸ் கட்டை மார்க் பண்ணிடலாம். 36 சைஸ் செஸ்ட் ரவுண்ட் இருக்கவங்களுக்கு டெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து 10 இன்ச்சு, சென்டர்லேருந்து 4 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். இது எப்போது நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதே தான். அந்த டக்ஸ் பாயிண்ட்லேருந்து கீழே நம்ம இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா பெல்ட்டுக்கு, அந்த லைன் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் 1.75 இன்ச்சில் இன்னொரு டாட் பண்ணிவிட்டு இந்த 2 டக்ஸ் பாயிண்ட்டையும் அந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்லோப் லைனில். அதே மாதிரி டக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு பிரின்சஸ் கட் கர்வ் வரைஞ்சிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண இந்த பிரின்சஸ் கட்டை நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸஸாக நம்மளுக்கு சைடில் கிளாத் வேணும், அதே எக்ஸஸாக மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் ரவுண்டில் 2.5 இன்ச்சும் செஸ்ட் ரவுண்டில் ஒரு 1 இன்ச் மட்டும் எக்ஸஸாக வச்சுட்டு மார்க் பண்ணுறேன். நமக்கு பெல்ட் எப்பவும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கர்வாக தான் வேணும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 1 இன்ச்சும் சைட் ஜாயினிங் கிட்ட ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணி கர்வாக மார்க் பண்ணிக்கிறேன்.
அடுத்து நெக் வித் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு வி ஷேப்பில் நெக் வரைஞ்சிக்கிறேன். இங்கே ஃப்ரண்ட்டில் நாம் டீப் நெக் வைக்க போகிறோம். ஸோ நெக்கோட ஹைட் 9.5 இன்ச்சிலேருந்து 10 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் வி ஷேப்பில் நெக் வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டியில் கீழே பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரின்சஸ் கட்டில் கட் பண்ணிடுவோம். ஸோ அந்த இடத்துல இருக்கிற பட்டி கிளாத் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ண இந்த பேட்டர்னை அப்படியே கிளாத்தில் வச்சு ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஓப்பன் சைடில் வேணும்னாலும் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தைக்கும்போது சென்டரில் கட் பண்ணிட்டு தான் தைப்போம். பட்டி கட் பண்ணுறதுக்கு மட்டும் ஃபோல்டிங் சைடு இருக்கிற மாதிரி பார்த்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு ஃபோல்டிங் சைடில் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண பேப்பர் பேஸ்டிங்கோட அவுட்டர் லைன்ஸை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தை. கூடவே மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி தைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டைப் ப்ளவுஸுக்கு பைப்பிங் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது உங்களோட இஷ்டம்தான். பைப்பிங்க்கு நம்ம தைக்க போகிற கிளாத் பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இதுக்கு ஒரு 2 மீட்டர் லென்த் இருக்க மாதிரி பைப்பிங் தேவைப்படும். ஸோ அதுக்கு பைப்பிங் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரே கட்டில் ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு தேவையான லென்த்துக்கு நம்ம கிராஸ் பீஸை ரெடி பண்ணிடலாம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ சூயிங் ஹேக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பைப்பிங் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். 1.25 இன்ச் வித்து இருக்கிற மாதிரி ஒரு கிராஸ் பீஸில் பைப்பிங் த்ரெட்டை சென்டரில் வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் போடுறேன். பைப்பிங் த்ரெட் மேலே விழக்கூடாது. இந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸாக தைக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக தைச்சிக்கலாம். இதுக்கு நீங்கள் சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் தேவையான அளவுக்கு பைப்பிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை லைனிங் கிளாத்தோட ரைட் சைடில் வச்சுட்டு அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிரின்சஸ் கட்டோட சென்டர் பார்ட் எடுத்துகிட்டு அதில் இருக்க நெக்கில் நம்ம இப்போ பைப்பிங் ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்கில் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் பைப்பிங் த்ரெட் உள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுடலாம். டர்னிங்ஸில் பைப்பிங் கிளாத்தில் ஒரு சின்ன சின்ன கட் போட்டுக்கோங்க. நீட்டாக உங்களுக்கு டர்ன் ஆகும். இந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா நெக்கில் மட்டும்தான் தைக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் இந்த லைனிங் கிளாத்தோட ரைட் சைடையும் ஒன்றா வச்சுட்டு, அதாவது நாம் இப்போ தைச்ச பைப்பிங் பார்த்திங்கன்னா 2 கிளாத்துக்கும் சென்டரில் வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் ஒரு தையல் போட்டோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பைப்பிங் கிளாத் வெளியே தெரியாது. ஸோ நீட்டாக இருக்கும். எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு டர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிக்கிறேன். டர்ன் பண்ணதுக்கப்புறம் மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுடலாம்.
சிங்கிள் ஃபுட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் ரொம்பவே நீட்டாக வரும். இப்போது ஒரு சைடு நம்ம சென்டர் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டு பக்கமும் தைச்சாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சைடில் வர பிரின்சஸ் கட் பார்ட்டை கரெக்டாக ஒரு தடவை எடுத்து வச்சு பார்த்துட்டு லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை இங்கேயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பிரின்சஸ் கட் பார்ட்டையும் லைனிங் கிளாத்தோட அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. சென்டர் பார்ட்டையும் பிரின்சஸ் கட் பார்ட்டையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம். சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் கிளாத்தை எங்கேயும் இழுக்காமல் கிளாத்தோட போக்கிலேயே வச்சு தையுங்க. இப்போ சென்டர் பார்ட்டையும் பிரின்சஸ் கட் பார்ட்டையும் தைச்சாச்சு. இது வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கீழே வர பெல்ட்டு தைச்சிடலாம். நம்ம நெக்கில் எப்படி பைப்பிங் ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் தைச்சிருக்கேன். பெல்ட்டோட லைனிங் கிளாத்தில் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ பைப்பிங்கை தைச்சிருக்கேன். நெக்கில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சிருப்போம். இங்கே வந்து 1/2 இன்ச் வச்சு தைச்சிக்கலாம். சென்டரில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்னதாக கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் நீடில் பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் இருக்க கிளாத்தையும் தைங்க. பெல்ட்டோட அந்த சென்டர் பாயிண்டில் பைப்பிங் கிளாத்லேயும் ஒரு கட் போட்டுக்கோங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் இந்த பெல்ட் கிளாத்தை வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் இப்போ போட்டோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இங்கேயும் அந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட ஒரு சின்னதாக கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க. நீட்டாக உங்களுக்கு டர்ன் ஆகும். சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு இந்த லைனிங் கிளாத்தை ராங் சைடில் டர்ன் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட வச்சு தைக்கும் போதும் நீங்கள் இங்கே ஒரு தையல் போடுவீங்க. வேணும்னா இங்கே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் வந்து நீட்டாக ஒரு தடவை அயன் பண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். இப்போது லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே நான் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 லைனிங் கிளாத்தும் ஒரு மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்திருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் சைட் ஜாயினிங் கிட்ட கீழேருந்து 1 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு ஸ்லோப்பாக ஒரு லைன் போட்டு கட் பண்ணிக்கிறேன். சைட் ஜாயினிங் பண்ணும்போது அப்போ தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நீட்டாக பின் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேயும் குழிவாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண இடத்துல எல்லாம் மேலேயே ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட 2 கிளாத்தையும் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுடுறேன். இதுக்கப்புறம் நம்ம பெல்ட் அட்டாச் பண்ணிடலாம். பெல்ட்டுக்கு நான் 2 லைனிங் கிளாத்தும் ஒரு மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்திருக்கேன். ஒரு லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோடு வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இன்னொன்று இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சு தைச்சிடலாம். பெல்ட்டோட சென்டரும் நம்ம ப்ளவுஸோட சென்டரும் இந்த மாதிரி ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு சென்டர் பார்ட்லேருந்து ஒரு சைடு ஃபுல்லாக தைங்க. அதே மாதிரி இன்னொரு சைடில் இருக்க பெல்ட்டையும் தைச்சிடலாம். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த லாஸ்ட்டில் இன்னொரு சைடு லாஸ்ட் வரைக்கும் தைச்சிட்றேன்.
இப்போது பெல்ட்டை தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கிளாத் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா பெல்ட்டில், அதையும் சென்டர் பார்ட் கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு, இப்போ நம்ம தைச்ச கிளாத்தெல்லாம் உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சுட்டு மேலேயே ஒரு பின் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, அதுவும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஈக்குவலாக இருக்கணும். ஆல்ரெடி அட்டாச் பண்ண லைனிங் கிளாத்தும் இப்போ நம்ம வச்சுருக்க மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா பெல்ட்டோடது, அதையும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டில் மேலேயே இந்த பைப்பிங்க்கு பக்கத்துலேயே க்ளோஸாக வர மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இந்த தையல் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஆல்ரெடி ஒரு லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே வர மாதிரி பார்த்து தைச்சிக்கோங்க. இதுவும் சேம் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 சைட்லேயும் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், பெல்ட் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டையும் கரெக்டாக வச்சு பாருங்கள், ரெண்டும் ஒரே ஹைட்டில் இருக்கணும். பெல்ட்டோட கீழ் பக்கத்தில் மடித்து தைக்கிறதுக்கு நான் பைப்பிங் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச் கேப்பில் மறுபடியும் இந்த பைப்பிங்கை தைச்சிடலாம். இங்கே வந்து உங்களுக்கு பைப்பிங் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நம்ம நார்மலாக 2 இன்ச் ஸ்ட்ரிப் கொடுத்து அடித்து திருப்போம் இல்லையா, அதே மாதிரி கூட தைச்சிடலாம். இங்கேயும் இந்த பைப்பிங் தைச்சதுக்கப்புறம் 2 இன்ச் ஸ்ட்ரிப் வச்சு அடித்து திருப்பினீங்கன்னா உள் பக்கமாக ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் வந்து எதுவும் எக்ஸஸாக கிளாத்தெல்லாம் வச்சு அடித்து திருப்பல, இந்த பைப்பிங்கையும் வந்து உள் பக்கமாக திருப்பியாச்சு. மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் நெக் பார்த்திங்கன்னா ரொம்பவே டீப்பாக இருக்கும். இவ்வளோ டீப் நெக் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஒரு கிளாத் உள்ளே கொடுத்து மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். இது வந்து உங்களோட இஷ்டம்தான். பேக் சைடில் பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே நான் வந்து பைப்பிங் மட்டும் கொடுத்து தைச்சிருக்கேன். அங்கேயும் லைனிங் கிளாத் கொடுத்து அடித்து திருப்பியிருந்தீங்கன்னா பேக் சைடு ரொம்பவே நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ட்ரெண்டியான டீப் நெக் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.